2 நாளைக்கு முன்னாடி ஐஸ்வரி கணேசர் அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நிறையா சினிமா பிரபலங்கள் வந்திருந்தாங்க, அரசியல் தலைவர்கள் வந்திருந்தாங்க, தொழிலதிபர்கள் வந்திருந்தாங்க, பொதுமக்கள் இப்படி எல்லாரும் பல பேர் வந்திருந்தாங்க. அப்போது ஜெயம் ரவி அவர்களும் வந்திருந்தாங்க. அவங்க கெனிஷா கூட அவங்க வந்திருந்தாங்க. அப்போது ஜெயம் ரவி வந்து என்னை பார்த்து கேட்டார், என்ன கூலு, நல்லா இருக்கியா, ஆள் நல்லா ஸ்மார்ட் ஆகிட்டியாப்பா, உடம்புலாம் குறைச்சிட்ட, காஸ்டியூம்லாம் சூப்பராக இருக்குது, ஹீரோவாக நடிக்கிற போல், எல்லாம் வீடியோ எல்லாம் பார்த்தேன், ஆல் த பெஸ்ட், சாப்பிட்டாச்சா அப்படின்னாரு. இப்போ தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா, போய் சாப்பிடு, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார். இது வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ எல்லா இடத்துலையும் வந்துச்சு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று இரவு என் தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், நேற்று இரவு எனக்கு ஒரு 11:30 மணி இருக்கு. அப்போ எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு, பெங்களூர்லேருந்து ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. அவங்க ஃபோன் அடித்து, என்னங்க நீங்கள் என்ன ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவர் எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், ஏம்மா என்னம்மா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைம்மா, நான் கல்யாணத்துக்கு போனேன், அவர் எனக்கு தெரியும், அதனால் அவர் என்கிட்ட பேசினார். இல்லை எனக்கு ஜெயம் ரவி ஃபோன் நம்பர் கொடுங்க, இல்லைன்னா அவங்க மனைவி ஆர்த்தியோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னோடய நம்பர் எல்லா இடத்துலையும் சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால அவங்க ஃபோன் பண்ணி கண்ணாப்பின்னா என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அது அவங்க புருஷன் பொண்டாட்டியோட விஷயம், அது ஆர்த்தி அவர்களுக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் நடந்த விஷயம், அது அவங்க அப்பா அம்மா கூட தலையிட முடியாது, ஏன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம வெளிப்படையாக என்ன நடந்துச்சுன்னு நம்மளே காதும் வச்ச மாதிரி பேச முடியாது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட இதை பற்றி பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். அப்போது அவங்க மறுபடியும் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. நான் இப்போ அதை கூட காட்டலாம், பட் நாகரிகம் கருதி அதை காட்டலது. ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குங்க, புரியுதுங்களா? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே தான் மெய். நம்ம ஏதோ சினிமாக்காரங்கன்றதுனால வெளியில் சோசியல் மீடியாவில் பளிச்சுன்னு தெரியுது, அதை வச்சு நம்மளே ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லையா? அவங்க ஜெயம் ரவி அவர்கள் கூட வந்தவங்க, அவங்க கெனிஷா அவர்கள் ஃப்ரெண்டா இல்லை இப்போ எதுக்கு வந்தாங்கன்றது நமக்கும் தெரியாது. இப்போ என் கூட இப்போ 4-5 தம்பிங்க வந்திருக்காங்க, எனக்கும் அவனுக்கும் இப்போ எதனா உறவு இருக்குன்னு ஆயிருமா? இல்லை, அது நம்ம தப்பாக பேசிட முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். இதுக்காக நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் என்ன நடந்தது என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் தான் இருக்கும். அது ஜெயம் ரவியாக இருந்தாலும் சரி, ராதா ரவியாக இருந்தாலும் சரி, நிலகல் ரவியாக இருந்தாலும் சரி, ஆளுநர் RN ரவி அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா குடும்பத்திலும் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். நான் பல பிரச்சனைகளை பார்த்தாச்சுங்க, ஜெயிலுக்கு மட்டும்தான் போல, அதையும் கூட நீங்கள் போக வச்சிருவீங்க போலையா? அதனால தயவு செய்து அவர்கள் குடும்ப பிரச்சனை அது கோர்ட்டில் இருக்குது, அது அவங்களே பார்த்துக்க போகிறாங்க. அந்த எனக்கு ஃபோன் பண்ண அந்த தாய்க்குளம் அவர்களுக்கு நான் வந்து உங்களை மண்டிட்டு கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, அந்த பிரச்சனையை தயவு செஞ்சு என்னை கோர்த்து விட்டுறாதீங்க, சரிங்களா? ஐஸ்வரி கணேசர் ஒரு நல்ல எண்ணத்தில் என்னை கூப்பிட்டாரு, நான் அந்த கல்யாணத்துக்கு போனேன், அது ஒரு குற்றமா? கமெண்ட்ல அதே மாதிரி எல்லாரும் என்ன போட்டு திட்டி வச்சிருங்க. அவங்க குடும்பத்தில், ஜெயம் ரவி குடும்பத்தில் ஆர்த்தி அவர்களுக்கும் கெனிஷா அவர்களுக்கும் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? வெளியில் வந்து ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க, வீடியோவில் வந்தாங்க, அவ்வளோதான் நடந்தது. என்னன்றது தெரியல. இது வந்து ஜெயம் ரவி அவர்கள் மேலே தவறு இருக்கா, இல்லை ஆர்த்தி மேடம் மேலே தவறு இருக்கா, யார் மேலே தவறு இருக்கு என்னன்றது இல்லை. யார் மேலே தவறு இருந்தாலும் என்னுடைய கருத்து, நான் வந்து குடும்பஸ்தன், அதனால் சொல்கிறேன், எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குது தான் செய்யும். விட்டு கொடுத்து இது கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டிய தேவையில்லை. நீங்களே ஒரு சுமூகமாக அதை பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இப்போ கூட நான் ஒரு சினிமாக்காரனாக சொல்ல, ஒரு ரசிகனாக சொல்கிறேன், ஒரு பொதுவான ஒரு மனிதனாக இருந்து சொல்கிறேன். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குங்க. தயவு செஞ்சு சினிமாக்காரங்க பிரச்சனையை மட்டும் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டு இந்த மாதிரி முதல்ல எனக்கு அந்த மாதிரி விஷயமா ஃபோன் பண்ணாதீங்க, சரிங்களா? கூல் சுரேஷ் எப்பவுமே ஜாலியாக பேசுகிறாள், இருக்கிற இடத்துல சந்தோஷமாக வச்சுக்கிறாள், சரிங்களா? என்னை வந்து அந்த திருமணத்திற்கு அழைத்த ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி விஜய் சார், தளபதி விஜய் சாரோட பையன், அவர் இன்னைக்கு ஹீரோவானா பெரிய வரவேற்பு இருக்குது, பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அவரை ஹீரோவை அறிமுகத்திற்கு பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய பேனர்லாம் காத்திருக்கோம். ஆனால் அவருக்குள்ள ஒரு லட்சியம், நடிகருங்கிற முகம் அவருக்கு வரல. இப்போ எஸ்ஏசி சார் வந்து இயக்குனர் பையன்தான் விஜய் சார். ஆனால் அவருக்கு டேரக்ஷன் பண்ணுங்கிற தாட்டு வரல, நடிகர் ஆகுங்கிறது தாட்டு வந்துச்சு. ஆனால் நடிகரோட பையன் அவருக்கு வந்து இயக்குனர் ஆகணும்ட்டு சஞ்சய் அவர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டார்.
அதே மாதிரி எஸ்எஸ்ஆர் பேரை வந்து மியூசிக் ஆயிருக்காரு. இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். நடிகர் பையன் நடிகரை தான் வரணும், டைரக்டர் பையன் டைரக்டர் தான் ஆகணும், அப்படி இது குல தொழில் இல்லை. பிக் பாஸ்ல இருந்து வந்தவங்க அப்படின்னா இப்பவும் சொல்றேன், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தால்தான், பிக் பாஸ் போயிட்டு வந்தால் அதெல்லாம் நல்லதெல்லாம் ஒன்றும் நடக்காது. புரியுதுங்களா? அது ஒரு தரித்திரம் பிடிச்ச நிகழ்ச்சி. நான் போயிட்டு வந்தவன், புரியுதுங்களா? பிக் பாஸ் 8 சீசன் வரைக்கும் வந்திருக்குல்ல, யாருன்னா ஒருத்தராச்சும் அதில் ஜெயிச்சவங்களும் சரி, இல்லை கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தவங்களும் சரி, நல்ல பேர் வாங்கினவங்களும் சரி, யாருன்னா ஒருத்தராச்சும் வெளியில் தெரிஞ்சுக்கிறாங்களா? இல்லை. அவங்க வெளியில தெரிஞ்சும் அப்படின்னு ஒரே காரணம், இயக்குனரால் மட்டும்தான் இது முடியும், அது தயாரிப்பாளரால் மட்டும்தான் முடியும். புரியுதுங்களா? நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபேம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, அதுவே வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு காசி ராமேஸ்வரம் போய் அங்கே போயிட்டு நம்மளோட கஷ்டத்தெல்லாம் போய் கழிச்சிட்டு வரணும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஒரு கழிக்கக்கூடிய இடம் தான் இந்த பிக் பாஸ். நீங்கள் அங்கேருந்து போய் தேடி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்ன இவரும் பிக் பாஸ் தானே போயிட்டு வந்தாரு, நான் போனது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு தான் போனேன். புரியுதுங்களா? நான் வேலை இல்லாமல் இருந்தேன், என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க, நான் போனேன், அதுதான் நான் பண்ணது. புரியுதுங்களா? அதனால அங்கே நடக்கிறது வந்து எல்லாமே உண்மைதான். பிக் பாஸை பற்றி நம்ம குறை சொல்றதுக்கான இது இல்லை. ஆனால் பிக் பாஸ் போயிட்டு வந்தாக்கா அதுக்கான ஒரு ரெகக்னைஸ்லாம் கிடைக்காது. அது ஒரு 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 ராசி இல்லாமல் இருக்குது. ஆனால் அங்கே போகிறவங்களுக்கு சம்பளம் உண்டு, சாப்பாடு உண்டு, நல்லா சொகுசாக இருக்கலாம். நல்லவங்களா வெளியில் தெரியுறவங்க உள்ளே போனோன்னா அவங்களோட முகம் கெட்ட முகம் தெரிஞ்சிடும். வெளியில் கெட்ட முகங்களாக உள்ளவங்க அங்கே உள்ளே போனவொன்னா ஓஹோ இவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்கா அப்படின்றது வெளியில் தெரிஞ்சிடும். அதுதான் பிக் பாஸ் நிகழ்ச்சி. அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. அந்த நான் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் சொல்கிறேன், பிக் பாஸில் போயிட்டு வந்தவங்கள என்னை திட்டினாலும் சரி, நான் அங்கே போயிட்டு வந்தவங்க தான். பிக் பாஸில் போயிட்டு வந்தவங்களை நீங்கள் சேர்த்தீங்கன்னாக்க, நீங்கள் 1000 ரூபா பணம் போட்டாலும் சரி, 1000 கோடி பணம் போட்டாலும் சரி, அது திரும்ப வராது. புரியுதுங்களா? கமல் சாரே போன வருஷம் வெளில வந்துட்டாருங்களா, அவரே என்கிட்ட கேட்டார், கமல் சாரை, குழு இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. சார் என்னை வெளியில் விட்டுருங்க சார், நான் போயிடுறேன் சார்னு சொன்னேன். அது வீடியோ ஆதாரமே இருக்குது. கமல் சாரே சொன்னார், எப்பா நான் வெளியில் உள்ளதெல்லாம் ஃபேமிலி விஷயம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ அழுவாமல் உள்ளே இருங்க அப்படின்னாரு. இது வந்து வீடியோ ஆதாரமே இருக்குது. ஏன்னா நான் வெளியில் ஒன்று பேசி இங்கே வந்து ஒன்று பேசி இருக்காது. கூல் சுரேஷ் எப்பவுமே இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும். சரிங்களா? அதனால் பிக் பாஸில் போயிட்டு வந்தவங்களை வச்சு நீங்கள் வந்து ஏதோ ஒன்று நீங்கள் இந்த தம்பியை நீங்கள் இந்த படத்தில் இந்த சாங்கில் நடிக்க வச்சுருக்கீங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த தம்பி வந்து உள்ளே போயிட்டு வந்தோன்னா இவருக்கு வந்து பயங்கர ஃபேம் இருக்கும், வியூவர்ஸ்லாம் அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அது இதுலேயும் போட்டு சும்மா அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக அனல் பறக்க போகுது, அந்த பொண்ணு ஒன்று சொன்னீங்க, அந்த பொண்ணும் போட்டு அப்படியே அனல் பறக்க போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? இல்லை ஏதோ பொண்ணு பேருன்னு சார் நான் பெண்கள் பேர் வாயில் சொல்ல மாட்டேன், என்னை தாய் தந்தை அப்படி தான் வளர்த்துருக்காங்க. அவங்க நமிதாக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுங்களா, குட்டி நமிதாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது இயக்குனர் தயாரிப்பாளர்கள் நீங்கள் கொஞ்சம் இதில் வச்சுங்க. வணக்கம், தொகுப்பாளினி நான் தீபா பாஸ்கர். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு அழகி ஆல்பம் ரிலீஸ்க்காக வந்திருக்கோம். ஸோ வருகை தந்திருக்க அனைவருக்கும் இனிய வணக்கம். டைரக்டர் பேரரசு சாரை அன்போடு அழைக்கிறோம். ஆழி சரி. ஆக்டர் குல் சுரேஷ் சார், ஆழி. டைரக்டர் ஈசான் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். டைரக்டர் ஈசான். டைரக்டர் ஈசான் அவர்கள் பேரரசு சாருக்கு மரியாதை செய்கிறார். இயக்குனர் அவர்கள் இப்பொழுது குல் சுரேஷ் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு. ஆக்சுவலா மேகிக்கு கூட 2 minutes கொடுப்பாங்க போல இருக்குது, இங்க ஆங்கருக்கு 1 minute கூட கொடுக்கல. ஸோ இந்த ஆழி ஆல்பம் சாங்ல
லீடா பண்ணியிருக்கிறது கதிரவன், அப்புறம் நமிதா கிருஷ்ணமூர்த்தி. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா நயன்தாராவே அவங்களே வந்து நிறைய ப்ரமோஷன்ஸ்க்குலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாங்ல லீடா பண்ணியிருக்காங்க இவங்க 2 பேர். இவங்களே இப்போல்லாம் வர முடியாதுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. என்ன ரீசன் தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டைரக்டர் சார் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. தென் மியூசிக் டைரக்டர் மனோஜ் ராஜ். ரிலிக்ஸ் என்கிட்ட ஓகே. பாடலாசிரியர் மனோஜ் ராஜ். எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லிருக்கோம். இல்ல ஆழி ஆல்பம் சாங்கோடைய ஈசான் டைரக்டர் அவர்கள் சில வார்த்தைகள். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் திரு பேரரசு சார் அவர்களுக்கும் வணக்கம், மற்றும் நடிகர் குல் சுரேஷ் சார் அவர்களுக்கு வணக்கம். சரி, ஓகே. அந்த 1 மினிட்ல ரெடியாக சொல்லி கூப்பிட்டுன்னு சொன்னீங்க. அதுக்குன்னு சாங்கோட பேரை கூட தெரியாம வேற ஏதாவது சொல்லிட்டீங்க. ஆழின்னு சொல்லிட்டு ஒரு அழகான சாங் வச்சிருக்கோங்க. நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காப்ல சரவணன் அவர். என்னோட பேர் ஈஷான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 6 பாட்டு பண்ணியிருக்கேன். ஆல்பம் சாங்ஸ் தான் எல்லாமே. ஃபர்ஸ்ட் சாங் ஐஸ்வர்யா தத்தா, அதுல இருந்து ஜிவி பிரகாஷ் சாரோட ஒரு சாங் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 6வது ஆல்பம். ஆனால் 6வது ஆல்பம்ல இதான் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். சாங் ரிலீஸ்க்காக நான் வைக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் இது. இதுக்கு முன்னாடி சேனலில் மீடியா ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சன் டிவியில் ஒர்க் பண்ணிருந்தேன் ஒரு 10 வருஷம் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் 2-3 சேனல்ஸில் ஒர்க் பண்ணேன். மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக முடிச்சுட்டு 2-3 படங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு ஒரு படமும் ஃபீச்சர் ஃபிலிம் முடிச்சிட்டோம். அதுக்கு நடுவில் ஒரு ஆல்பம் சாங் அப்படிங்கிறதுனால தான் இது முடிச்சு இப்போ ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். நம்ம டைட்டில் இந்த ஆடி இந்த கான்செப்ட் இந்த சாங் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ஆல்பம் சாங்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அது எல்லாமே வந்து ஒரு மேசிவ் ஹிட்டுக்கான காரணம் என்னன்னா, அதோட டெம்போ வந்து பாட்டுனாலே வந்து என்ஜாய் பண்ணணும், டான்ஸ் ஆடணும், மரண மாசா இருக்கணும், ரேப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ற மாதிரியான ஒரு சாங் இருக்கணும், ஃபீல் குட் சாங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங்ல தான் இந்த பாட்டை நான் டிசைட் பண்ணி ஃபர்ஸ்டே வந்து கான்செப்ட் கிரியேட் பண்ணது. அந்த கான்செப்டோட தாட்டுமே நீங்க பார்த்துருப்பீங்க, பார்ன் ஆஸ் ஹியூமன் இஸ் அ கோல்டன் எட்டர்னிட்டி. அதாவது மனிதர்களா பிறப்பதற்கு நம்மளாம் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் அதோட டேக்லைன். நம்ம என்னவா வேணா பிறந்திருக்கலாம், மேபி ஒரு சோஃபாவோ சேராவோ என்னவா இருக்கலாம், பட் மனுஷனா பிறந்தது அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதை கருத்துல கொண்டுதான் இந்த வந்து பாட்டை தீம் பண்ணி ஃபுல்லாவே வந்து ஷூட் பண்ணி எல்லாம் முடிச்சது. ஒரு 2 நாள்ல ஷூட் பண்ணோம். நடிச்சவருமே வந்து பிக் பாஸ்ல வந்து கதிரவன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நடிச்ச ஒரு பிக் பாஸ் போயிருக்காரு. நமிதா கிருஷ்ணமூர்த்தின்றவங்க குலு குலு படத்துல சந்தானம் சாரோட படத்துல வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. நிறைய சின்ன சின்னலாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க 2 பேரும் வரல. என்னைக்குன்னு இல்லை, இந்த சாங் ரிலீஸ் பண்ணதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். அது என்ன அப்படிங்கறது உங்க எல்லாரும் முன்னாடி நானும் டீட்டெயிலா சொல்றேன். என்ன விஷயமா நம்ம ப்ரெஸ் மீட் வச்சிருக்கோம், லைக் சாங் லான்ச்சோட ப்ரெஸ் மீட் ஏன் வச்சிருக்கோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து தான் சொல்றேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மனோஜ் ராஜ். நான் ஆழி பாடலாசிரியர். இது வந்து என்னோட 4வது பாடல். முதல் பாடலா ப்ரெஸ் மீட்டோட அஃபிஷியல் லான்ச்சோட கொஞ்சம் பெரிய லான்ச்சை, பெரிய அறிமுகமாக எனக்கு கிடச்சிருக்கு. உங்கள் எல்லாரையும் இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயக்குனர் பேரரசு ஐயா அவர்களுக்கும் கூல் சுரேஷ் நடிகர் அவர்களுக்கும் இங்கே அவங்களோட நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆழி பாடல் வந்து எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. 2019 நான் டைரக்டர் ஈஷானுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பேன். நான் வந்து இந்த மாதிரி டைரக்டர்களுக்கும் மியூசிக் டைரக்டர்களுக்கும் இணை பாடலாசிரியர்கள் எல்லாருக்கும் எனக்கு சான்ஸ் இருந்தால் கொடுங்க, வாய்ப்பு இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு கடந்த ஒரு 6-7 வருஷமாக தேடிட்டு இருக்கேன். 2019 ஈஷானுக்கு மெசேஜ் பண்ணிட்டு 2023 அவர் எனக்கு ரிப்ளை பண்றாரு, இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கு எழுதலாம் அப்படின்ட்டு. நான் கேட்குறேன், ஏன் இத்தனை வருஷமா எனக்கு கூப்பிடலன்னு. அப்பதான் சொல்றாரு, 2019 உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். யாரு வாய்ப்பை விடாம தொடர்ந்து முயற்சி பண்ணி கேட்டுட்டு இருக்காங்களோ, பேருக்கு பொழுதுபோக்கு கேட்காம அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் கூப்பிட்டு ஆரியன் பிரதர் அவர்கள், ஈஷான், நான் 3 பேரும் சேர்ந்து ஒரு 40 நிமிஷத்துல எழுதி முடிச்ச பாட்டு தான் அது.
ஃபஸ்ட்டு முடிவு பண்ணதே ஆங்கில கலப்பு இல்லாமல் இந்த ட்ரெண்டிங்காக இந்த இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் மாதிரி வைபா அந்த மாதிரிலாம் இல்லாமல் தமிழில் எழுதணுங்கிறத முடிவு பண்ணோம். 3 பேருக்கும் அந்த ஆழிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பிடிச்சி போய் ஆழியில் ஆரம்பிக்கணும். எல்லா வரிகளும் எல்லா அர்த்தங்களும் தமிழில் எல்லாருக்கும் எளிமையாகவும் புரியணும், தமிழ்லேயும் இருக்கணுங்கிற மாதிரி முடிவு பண்ணி இந்த பாடல் எழுதி முடித்தோம். இது என்னோட பாடலாசிரியராக என்ன நானே அங்கீகரிச்சுக்கிற முதல் மேடையாக நான் நினைக்கிறேன். முதல்ல என் பையனுக்கு முன்னாடி, என் மனைவிக்கு முன்னாடி, என் குடும்பத்துக்கு முன்னாடி இது வந்து என்னோட முதல் மேடை. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஈஷானுக்கும், ப்ரொடியூசர் வசந்த் ராமசாமி அவர்களுக்கும், ஜெயின் மியூசிக் மற்றும் இங்கே வந்திருக்கும் பிரஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது கூல் சுரேஷ் அவர்கள். எப்பவுமே ஒரு 5-6 பேர், ஒரு 10 பேர் பேசினதுக்கப்புறம் தான் என்ன பேச சொல்லுவாங்க. திடீர்னு பேச சொன்னோன்னா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. ஏன்னா பொதுவாகவே நான் நிறைய இடத்துல பேசி எனக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை. அதனால் நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்க. இந்த சார் ஏதோ ஒரு கவுண்டர் போட்டிங்க, ஸ்டக் ஆகி போச்சு சார். இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் ஆழி. அப்போ நான் தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தட்டுங்கடா டேய். இந்த ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே, துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே. நீங்க தானே டைரக்டர்? சூப்பர், வாழ்த்து. ஈசன் அங்கே ஈசா கோயம்புத்தூரில் ஃபேமஸ் இல்லையா? இங்கே நம்ம ஆழியில் இயக்குனராக ஃபேமஸாக இருப்பவர் தான் ஈசன். அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மெதுவாக தட்டுங்கடா, கை ரேகை தேஞ்சிடக்கூடாது, மெதுவாக தட்டுங்க. ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ சாங்கு பார்க்கும்போது எனக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு காதல் வராதா, நம்மளும் ஒரு காரில் இந்த மாதிரி போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் வராதா அப்படின்னு ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ளே இருக்குது. எனக்கு அப்போதுலேருந்தே இப்போ வரைக்கும் அந்த காதல்ன்றது அது வரவே மாட்டுது. சரி படத்துலையாச்சும் வரும்னு பார்த்தாக்கா, ஐயோ ஐயர கோழி முட்டை போட்டா அடகாத்து குஞ்சு பொறிக்கலாம் அப்படின்னு தான் டைரக்டர் பேர். சரி, எனக்கு அந்த மாதிரி தான் சீன் கொடுக்குறாங்களே தவிர ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணுற மாதிரியே வரமாட்டுது. ஃபுல்லாக பொண்ணுக்கிட்ட உதவாங்கிற மாதிரியே தான் எனக்கு சீன்ஸ்லாம் அமையுது. அது ஒருவேளை என்னோட முகலட்சணம் அப்படி இருக்குதோ என்னவோ. இருந்தாலும் நான் திருப்பாச்சியில் நடித்தும் ஃபேமஸ் ஆனேன், சும்மா இல்லை. அது வந்து பொங்கலுக்கு தானே சார், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. என்னோட சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம். எங்கள் அம்மா ஊரில் இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். எங்கள் அம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏண்டா ஏதோ இப்போ இன்னைக்கு ஏதோ படம் நடிச்சிருக்காம, ஏதோ கோழிப்புடின்றாங்களாம அப்படின்னு. இன்னும் ஞாபகம் இருக்குது சார். அப்போது யாரோ படம் பார்த்துட்டு எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லியிருக்காங்க, மாட்டு பொங்கல் அப்போ சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஏண்டா நீ தான் இங்கே இப்போ மாட்டு பொங்கலுக்கு வரல, ஆனால் எல்லாரும் படம் பார்த்துட்டு ஏதோ கோழிப்புடின்னு சொல்கிறியாமே அப்படின்னு. ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது சார். நன்றி சார். அப்படி அவ்வளோ பெரிய இயக்குனர் பக்கத்தில் நான் இங்கே உட்கார்றதுக்கு வாய்ப்பளித்த அந்த ஆழி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாங்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா இப்போ வர சாங்லாம் அப்படி கேட்கும்போதே டக்குன்னு மாற்றிடுவாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ பேர் பார்த்துருந்தாலும் இப்போ உள்ள குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் டிவி ஓடினாலும் செல்ஃபோனு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு குழந்தை வந்திருக்கு, அந்த குழந்தை பேர் என்னன்னு தெரியல. பேர் நான் தம்பி யாழன். அந்த யாழன் என்ன பண்ணாருன்னா, கையில் செல்ஃபோன் இருக்குது, இருந்தாலும் அப்படியே டிவியே பார்த்துன்னு இருக்காரு. அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கானா, இல்லை அந்த டைரக்டர் இப்படிலாம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானா, என்னப்பா அந்த பொண்ணு தான் பார்த்துட்டு இருந்தியா? பாத்தியா சார், சாங் ஹிட்டு சார், சக்சஸ் சார். பாருங்க,
இப்போ தெரிஞ்சு போச்சு. அது பொண்ணு தானே பார்த்துட்டு இருந்த. பேர் நமிதா, அதனால ஓ ஓஹோ அர்ஜுனா அர்ஜுனா அம்பு விடும் அர்ஜுனா. இந்த என்னவோ சொல்றான் தம்பி. தம்பி நீ அதான் என்னை திட்டுறேன், நீங்க திட்டுறீங்களாப்பா? சரி சரி சரி. அப்புறம் பாடல் ஆசிரியர் சார், உங்க பேரு? மனோஜ். மனோஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ வர சாங்லாம் அந்த லிரிக் வந்து சரியா புரியாது, ஆனால் இவர் நல்லா புரியுற மாதிரி போட்டிருக்காரு. ஆனால் எண்டில் வந்து ஏதோ ஹியூமன் அப்படி இப்படின்னு போட்டு என்னவோ வந்துச்சு, இங்கிலீஷில் போட்டிருந்துச்சு, எனக்கு தெரியல என்னவோ சொன்னீங்க, நானும் மறந்துட்டேன். மனிதனாக பிறப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். அப்புறம் அவ்வளோதான் பாருங்க, மனிதனாக கிடைப்பதே நமக்கு கிடைத்த பாக்கியம் அப்படின்ற ஒரு வரியை போட்டிருக்காங்க. இயக்குனராக கிடைப்பது நமக்கு பேரரசார் கிடைத்தது பாக்கியம். சேனல்ல என்னடா சேனல் வர்ற டைரக்டர் சார் டைரக்டர் சார் அந்த டைரக்ஷன் பண்ணும்போது கூட சொல்லுவார், எப்பா அந்த இடத்துல நல்லா கிளாப்ஸ் வரட்டும், சாங்கில் இந்த இடத்துல நல்லா ஆடுங்க, ஃபைட்டு எப்பா ஃபைட்டர் நீ நல்லா அப்படி விழுப்பா அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல கூட நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற கரெக்டாக. இதுதான் இயக்குனர். மற்றவங்களா இருந்தாக்கா என்ன கூல் சுரேஷுக்கு கைத்தட்டல் வச்சு அவனை பில்டப் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு அந்த ஒரு ஈகோ எதுவும் பார்க்காம நல்ல கைத்தட்டல் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ஹிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நன்றி நன்றி சார். அப்படிங்களா? நன்றி நன்றி சார். 200 பேர் இருக்காங்கல்ல, அதுல தெரியாது, இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. நான் பார்த்தேன், இந்த கும்பல ஸ்கூல் சைடுக்கு மட்டும் அந்த கிளாப்ஸ் கிடைக்குது, அது 4 பேர் தொடர்ந்து அடிச்சுக்கிறாங்க. அந்த 4 பேர் யார்? அந்த 4 பேருக்கு நன்றிம்பாங்கல்ல, தேடிட்டே இருந்தேன், வாங்கலா மாட்டிக்கிட்டிய. மாட்டிக்கினாரு ஒருத்தர், காப்பாத்தணும் கர்த்தரு. ஸோ இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். அதுல நடிச்சவங்க வரலையா? ஓ அப்போ நடிக்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்பு கேட்டு வந்திருப்பாங்களே. நடிச்சதுக்கு அப்புறம் ஜப்பான்ல ஜாக்கி சான் கூட பிஸியா இருக்கேன், மலேசியாவில் மைக்கேல் ஜாக்சன் கூட பிஸியா இருக்கேன், அமெரிக்காவில் அர்னால்டு கூட பிஸியா இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்களே. தெரியும் தெரியும். ஏன்னா இந்த இன்ன வரைக்கும் கூல் சுரேஷ் வந்து ஒருத்தர் கூட ஐயோ கூல் சுரேஷா அவர் கரெக்டாக வரமாட்டாருப்பா, சம்பளம் அதிகம் கேட்பாருப்பா, ரொம்ப பிகு பண்ணுவார்ப்பா அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. இயக்குனர் பேரர் சார் அவங்களுக்கே தெரியும், நான் சாரோட 3-4 படம் நடித்தாலே. இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சினிமாவில் நிறையா டைரக்டர் நிறையா ப்ரொடியூசர் அப்படி தான் இருக்கீங்களே. காலை சுற்றுற பாம்பை தான் இது, காலை சுற்றுற நாய்க்குட்டிக்கு நீங்கள் பால் ஊற்ற நினைக்கிறத, கழுத்தை சுற்றுற பாம்புக்கு தான் பால் ஊற்றி அதை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தட்டுங்கடா தட்டுங்கடா, நல்ல விஷயத்துக்கு தட்டுங்கடா. நான் வந்து இது எல்லா ப்ரொடியூசரையும் எல்லா டைரக்டரையும் சொல்ல வரல, சிலரை மட்டும் சொல்கிறேன். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு தெரில. அதே மாதிரி இப்போ சொல்லும்போது கூட சொன்னார், பிக் பாஸில் இருந்து வந்தவங்க அப்படின்னா. இப்போவும் சொல்கிறேன், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தால்தான், பிக் பாஸ் போயிட்டு வந்தால் அதெல்லாம் நல்லதெல்லாம் ஒன்றும் நடக்காது, புரியுதுங்களா? அது ஒரு தரித்திரம் பிடிச்ச நிகழ்ச்சி. நான் போயிட்டு வந்தவன், புரியுதுங்களா? பிக் பாஸ் 8 சீசன் வரைக்கும் வந்திருக்குல்ல, யாருன்னா ஒருத்தராச்சும் அதில் ஜெயிச்சவங்களும் சரி, இல்லை கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தவங்களும் சரி, நல்ல பேர் வாங்கினவங்களும் சரி, யாருன்னா ஒருத்தராச்சும் வெளியில் தெரிஞ்சுக்கிறாங்களா? இல்லை. அவங்க வெளியில் தெரிஞ்சோம் அப்படின்னு ஒரே காரணம், இயக்குனரால் மட்டும்தான் இது முடியும், அது தயாரிப்பாளரால் மட்டும்தான் முடியும், புரியுதுங்களா? நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபேம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, அதுவே வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு காசி ராமேஸ்வரம் போய் அங்கே போயிட்டு நம்மளோட கஷ்டத்தெல்லாம் போய் கழிச்சிட்டு வரணும்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு கழிக்கக்கூடிய இடம் தான் இந்த பிக் பாஸ். நீங்கள் அங்கேருந்து போய் தேடி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்ன இவரும் பிக் பாஸ் தானே போயிட்டு வந்தாரு, நான் போனது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு தான் போனேன், புரியுதுங்களா? நான் வேலை இல்லாமல் இருந்தேன், என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க, நான் போனேன், அதுதான் நான் பண்ணது, புரியுதுங்களா? அதனால அங்கே நடக்கிறது வந்து எல்லாமே உண்மைதான். பிக் பாஸை பற்றி நம்ம குறை சொல்றதுக்கான இது இல்லை. ஆனால் பிக் பாஸ் போயிட்டு வந்தாக்கா அதுக்கான ஒரு ரெகக்னைஸ்லாம் கிடைக்காது, அது ஒரு ராசி இல்லாமல் இருக்குது. ஆனால் அங்கே போகிறவங்களுக்கு சம்பளம் உண்டு, சாப்பாடு உண்டு, நல்லா சொகுசாக இருக்கலாம், நல்லவங்களா வெளியில் தெரியுறவங்க, உள்ளே போனோன்னா அவங்களோட முகம் கெட்ட முகம் தெரிஞ்சிடும். வெளியில் கெட்ட முகங்களாக உள்ளவங்க அங்கே உள்ளே போனவொன்னா ஓஹோ இவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்கா அப்படின்றது வெளியில் தெரிஞ்சிடும்.
அதுதான் பிக் பாஸ் நிகழ்ச்சி. அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. அந்த நான் வந்து எல்லா இயக்குனர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் சொல்கிறேன், பிக் பாஸில் போயிட்டு வந்தவங்கள என்னை திட்டினாலும் சரி, நான் அங்கே போயிட்டு வந்தவன் தான். பிக் பாஸில் போயிட்டு வந்தவங்களை நீங்கள் சேர்த்தீங்கனாக்க நீங்கள் 1000 ரூபா பணம் போட்டாலும் சரி, 1000 கோடி பணம் போட்டாலும் சரி, அது திரும்ப வராது. புரியுதுங்களா? கமல் சாரே போன வருஷம் வெளில வந்துட்டாருங்களா, அவரே என்கிட்ட கேட்டார் கமல் சாரை, கூலு இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. சார் என்னை வெளியில் விட்டுருங்க சார், நான் போயிடுறேன் சார்னு சொன்னேன். அது வீடியோ ஆதாரமே இருக்குது. கமல் சாரே சொன்னார், எப்பா நான் வெளியில் உள்ளதெல்லாம் ஃபேமிலி விஷயம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ அழுவாமல் உள்ளே இருங்க அப்படின்னாரு. இது வந்து வீடியோ ஆதாரமே இருக்குது. ஏன்னா நான் வெளியில் ஒன்று பேசி இங்கே வந்து ஒன்று பேசி இருக்காது. கூல் சுரேஷ் எப்பவுமே இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும். சரிங்களா? அதனால பிக் பாஸ்ல போயிட்டு வந்தவங்களை வச்சு நீங்க வந்து ஏதோ நீங்க இந்த தம்பியை நீங்க இந்த படத்துல இந்த சாங்ல நடிக்க வச்சிருக்கீங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க அந்த தம்பி வந்து உள்ள போயிட்டு வந்தோன்னா இவருக்கு வந்து பயங்கர ஃபேம் இருக்கும், வியூவர்ஸ்லாம் அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அது இதுலேயும் போட்டு சும்மா அப்படியே அன்னைக்கு ஃபுல்லாக அனல் பறக்க போகுது, அந்த பொண்ணு ஒன்று சொன்னீங்க, அந்த பொண்ணும் போட்டு அப்படியே அனல் பறக்க போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? இல்லை ஏதோ பொண்ணு பேருன்னு சார் நான் பெண்கள் பேர் வாயில சொல்ல மாட்டேன், என்ன தாய் தந்தை அப்படிதான் வளர்த்துருக்காங்க. அவங்க நமிதாக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுங்களா, குட்டி நமிதாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது இயக்குனர் தயாரிப்பாளர்கள் நீங்கள் கொஞ்சம் இதில் வச்சுங்க. இப்போ பேரரசு சார் பேசும்போது கூட சொன்னாங்க, கூல் சுரேஷ் சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுப்பவர், இவரை மாதிரி ஆளுங்களை பயன்படுத்துங்க. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒன்றுக்கும் உதவாதவங்கள நான் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக சொல்லவில்லை. இந்த தம்பி கூட எனக்கு யாருன்னு தெரியாது, அந்த தம்பி நல்ல தம்பியாக இருக்கலாம், கெட்ட தம்பியாக இருக்கலாம். ஆனால் தயாரிப்பாளர்களும் இயக்குனர் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இந்த கூல் சுரேஷை பயன்படுத்துங்கன்னு சொல்லவில்லை. ஏன் இதே சாங்கில் பேரரசாரை நடிக்க வச்சா அவர் நடிக்க மாட்டாரா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ இயக்குனராக இது நடிகராக அவதாரம் எடுத்து இன்னைக்கு பல படங்கள் ஹிட் படங்கள் கொடுத்துட்டு வராரு. இப்போ சமீபத்தில் கூட ஏதோ ஒரு படத்தோட ஒரு போஸ்ட் பார்த்தேன், மாலையெல்லாம் போட்டு அப்படி சும்மா அப்படியே அவரோட நம்ம திருப்பாச்சி படத்தில் உள்ள வில்லன் கூட அவ்வளோ போஸாக இருக்க மாட்டார். படம் பேர் சென்ட்ரல்னு நினைக்கிறேன் சார். அந்த போஸ்டர் பார்த்தேன் நான். சரிங்களா? அப்படி சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுக்கக்கூடியவங்க இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான விஷயங்களை அவங்கள நம்பி இப்போ நீங்கள் பணத்தை போட்டுட்டு இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். 10 நாளாகவே இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பிஆர்ஓ பேர் என்னது, சக்தி சரண் அவர்கள் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னார், சார் இந்த இதுக்கு ஆழியோட ஆல்பம் சாங் வந்து ப்ரொடியூசரும் டைரக்டரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். பேரர் சார்லாம் வராரு. ஏங்க பேரர் சாரே வரும்போது அப்புறம் நான் வரத்துக்கு என்னங்க, நான் வரேங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆல்பம் சாங்கை எடுத்து அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியுமோ இல்லையோ, அதில் நடித்தவங்க ஒரு சப்போர்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அவங்க ஒரு உதவியாக இருக்கணும்ல. அதே எனக்கு ஒரு மன வருத்தம் தான். அதனால் இந்த மாதிரி ஒரு சாங்கோ இல்லை ஒரு படமோ ஏதோ ஒன்று வரும்போது நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. புரியுதுங்களா? நிறையா இயக்குனர்கள் என்ன பண்ணுறீங்க, தயாரிப்பாளர் என்ன பண்ணுறீங்க, யார் உங்களுக்கு டேட்டு தரலையோ அவங்கக்கிட்ட போய் சார் ஒரு நாள் கொடுங்க போதும், அரை நாள் கொடுங்க போதும் நிற்க வேண்டியது. உண்மைதானே கார்த்தி? அதுக்கப்புறம் சார் எனக்கு ஒரு நாளைக்கு 10 லட்சம் சம்பளம், உங்களுக்கு 15 லட்சமா தரேன், நீங்கள் வாங்க, இந்த ஷெட்யூலில் நீங்கள் ஒரு நாள் டேட்டு கொடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அவங்க ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டாலும் வரதில்லை, இப்போ ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்டாலும் வரதில்லை, டப்பிங் கூப்பிட்டாலும் நான் வந்து பாம்பேயில் இருக்கேன் பொட்டியை தூக்கின்னு அங்கே வாங்க, நான் ஹைதராபாத்தில் இருக்கேன் பொட்டியை தூக்கின்னு அங்கே வாங்க அப்படின்னு இவங்களும் தூக்கிட்டு போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5 லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வச்சு அந்த இடத்துல வந்து இந்த நடிகை எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, அந்த இயக்குனர் ஒத்துழைப்பு கொடுக்கல, அந்த ஹீரோ ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்ல வேண்டியது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா இவ்வளோ நாளாக இந்த 25 வருஷமாக நான் சினிமாவில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் சினிமா சாப்பாடு போட்டது தான் எனக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணமே. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், கூல் சுரேஷை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லவில்லை. உங்களுக்கு நாய்க்குட்டியாக இருந்து யார் உங்களுக்கு நன்றியோடு இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி பண்ணுங்க, அவங்க தலை மேலே தூக்கி வச்சுட்டு போவாங்க அப்படின்றதான் சொல்ல வரேன். இப்போ சமீபத்தில் கூட 4 நாளைக்கு முன்னாடி பரமசிவன் பாத்திமா அப்படின்ற ஒரு படத்தோட பாட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் நான் ஆடி இருக்கேன். அந்த பாட்டு வந்து நல்லா வியூஸ் போயிருக்கு. அதை பார்த்துட்டு அந்த படத்தின் இயக்குனர் கார்வண்ணன் அவர் வந்து என்கிட்ட சொன்ன, இசக்கி கார்வண்ணன் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், கூலு
இந்த பாட்டு வந்து நல்லா ஹிட்டாக இருக்கு, நல்லா வீவ்ஸ் போயிருக்குன்னா அது கூல் சுரேஷே நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த கிரெடிட் எல்லாம் உங்களுக்கு தான் சேரும். அதில் கமெண்ட் எல்லாமே பார்த்தேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார். இப்போவும் சொல்கிறேன், அந்த இயக்குனருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லவில்லை. இப்போவும் அவர் என்னை பற்றி பெருமையாக பேசிட்டு, ஆனால் அந்த இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அடுத்த படம் எடுக்கும்போதும் சரி அன்னைக்கு கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணானே, அவனுக்கு அடுத்த படத்தில் ஒரு 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 லீடு கேரக்டர் கொடுப்போம், ஒரு ஹீரோவாக கொடுப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இந்த படத்தில் இந்த இடத்துல கூல் சுரேஷை யூஸ் பண்ணியாச்சு, ஓகே நீ அடுத்து யாரை கூப்பிடணுமோ அவங்கள கூப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இது வந்து ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன். இப்போ இந்த சாங்குக்கு இந்த ஆழிக்கு எவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க, எத்தனை நாள் உழைச்சிருப்பாங்க அப்படின்றது எனக்கு மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நெருடலாக இருக்குது, ஒரு வருத்தமாக இருக்குது. தயவு செய்து இந்த சாங்கை எல்லாரும் கேளுங்க, சரிங்களா? கேட்டு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாட்டு நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சாதான், ஒருவேளை சூப்பரா இருக்கு அப்படின்னாக்கா இதோட பெட்டரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் ஈசான் அவர்கள் நினைப்பாரு. அதே மாதிரி நல்லா இல்லை அப்படின்னாக்கா இதை விட பெட்டரா எடுக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர் வசந்த் அவர்கள் நினைப்பாங்க. அதனால வெந்து தணிந்தது காடு, ஆழிக்கு வணக்கத்தை போடு. கோடிக்கு சமாளம் 4000 செலவாயிருக்கு. 4000. சார் இப்போ கூல் சுரேஷ் சார் கேட்டிருந்தாங்க ஏன் வந்து நடிச்ச 2 பேரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாங் ரிலீஸ் வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பரே பண்ண வேண்டியது. ஸோ அப்போ நாங்கள் பாட்டை முடிச்சுட்டு கேட்டோம், அந்த மாதிரி ரிலீஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு ரெண்டு டைம் கேட்டிருந்தோம். 2 டைமும் அவங்க கிட்ட டேட் இல்லைன்னு சொன்னாங்க. சரி அந்த நான் சொல்றது லாஸ்ட் செப்டம்பர்ல டேட் இல்லைன்னு சொல்லி சார் நீங்க ஒரு டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் படம் நடிச்சிட்டு இருக்கேன், என்னால் டேட் கரெக்டாக சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு டாக் வந்துச்சு. சரி எப்போ சொல்றாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து நான் அந்த சாங் எடுத்து 2023 செப்டம்பர் மந்த் ஷூட் பண்ணது ஆக்சுவலா சாங். இருக்கு போட்டோல இருக்கு. ஹீரோ பேர் வந்து கதிரவன். இப்போ கூடுன்னு சொல்லி ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு சார். ஒரு படம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் தான். ஹீரோயின் நமிதா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி குலு குலுன்னு ஒரு படம் சந்தானம் சாரோட படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, அந்த கேர்லி ஹேர் வச்சு. ஆமா ஆமா அது எல்லாமே சின்ன சின்ன பண்ணியிருக்காங்க. ஓகே இப்போ வந்து அந்த நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், அவங்க வந்து பாலா கேபி பாலாவோட ஒரு படம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ பிரஸ் மீட் போட்டு ஒரு படம் ஷூட் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். ஆமா ஹீரோயினா பண்றாங்க. நான் பார்த்தேன் பேப்பர்ல, பட் எனக்கு அது கரெக்டா தெரியல. அவங்க போட்டோ மட்டும் பார்த்துருந்தாங்க. ஓகே ஸோ இப்போ அது 2 வருஷம் ஆச்சு சாங் பண்ணி, 2023 பண்ணி. அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டிலே ஆச்சு எங்களோடது. இது பாட்டு மட்டும் நாங்கள் சிங்கிளா வரும், வீடியோ சாங் மட்டும் இதுல இல்லை. இதுல மோஷன் போஸ்டர் இருக்கு. ஆக்சுவலா யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஜெயின் மியூசிக்னு எங்களோட சேனல்ல, அது ப்ரொடியூசரோட சேனல், அது உள்ள மோஷன் போஸ்டர் இருக்கும். ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங்க்கு மோஷன் போஸ்டர் பண்ற முதல் டீம் நாங்க தான். அதை நீங்க போய் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அது இல்லாம ப்ரோமோ, டீசர், ட்ரெய்லர், இப்படி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இது வந்து படத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சாங்க்கே இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி கொண்டு வந்தது இப்போ இல்லை. நான் ஃபர்ஸ்ட் சாங் 2020 பண்ணியிருந்தேன் ஐஸ்வர்யா தத்தா வச்சு. அந்த சாங்ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு பேட்டர்ன், சேம் ஸ்டைல் தான் இது. ஸோ மோஷன் போஸ்டர் பண்ண டிலே ஆச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டா ஒரு 10 நாள் முன்னாடி நாங்கள் லான்ச் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொன்ன வார்த்தை என்னன்னா, ஹி இஸ் நாட் அவைலபிள், ஹி இஸ் இன் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாரு வாட்ஸ்அப்ல. அது ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்கு, நான் சும்மா சொல்ல. இதுவுமே வந்து இப்போ நான் பேசக்கூடிய எந்த விஷயங்களுமே நானா கிரியேட் பண்ணி கற்பனை பண்ணியோ இல்லை அவங்க 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 பேரை சொல்லி இந்த மாதிரி பேசணுன்றதுலாம் கிடையவே கிடையாது. I have all the evidences, I have all the proof. ஹீரோயின் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல ஆக்சுவலா. பாத்தீங்கன்னா ப்ரொடியூசரும் நானும் வந்து ஒரு வாட்ஸ்அப்ல வந்து குரூப் சாட் கிரியேட் பண்ணி அதுல வந்து லைக் இன்வைட் பண்ணோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க மேடம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த சாங் வந்து நான் பார்த்தேன், எனக்கு சாங் பிடிக்கல, சாங்ல லைட்டிங் அதிகமா இருக்கு, அவங்களுக்கு மேக்கப் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல ஒன்று போட்டு அனுப்பியிருக்காங்க. ப்ரொடியூசர் என்ன கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸோட ஃபால்ட் அவங்க மையப்படுத்தி சொல்றாங்கல்ல, இது என்ன விஷயம் ஈஷான்னு கேட்டாரு. அப்போ நான் மேடம் கான்டாக்ட் பண்ணி லைக் டெக்ஸ்ட்ல தான், ஃபோன்லாம் எடுக்கிறது இல்லை, பாட்டு பண்ணி முடிச்சதோட அவ்வளோதான். டெக்ஸ்ட்லேயே கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்களே என்ன ரீசன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் அப்படி சொல்லலை, நான் வேற மாதிரி சொன்னேன்னு எனக்கு இன்னொரு டெக்ஸ்ட் அனுப்புறாங்க வேற மாதிரி. ப்ரொடியூசரும் நானும் நல்ல கான்டாக்ட்ல தான் இருக்கிறோம்.
ஸோ 2 பேருக்கு அவங்க அவங்க வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன டெக்ஸ்ட் வேற, எனக்கு சொன்ன டெக்ஸ்ட் வேற. இப்போ இதுலயே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொடியூசர் என்கிட்ட, ஆமா, ப்ரொடியூசர் என்கிட்ட பேச மாட்டாருன்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி சொன்னாங்களான்னு தெரியல. அதையுமே நான் ப்ரூஃப் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே. ஸோ இன்வைட் பண்ண வரல. இப்போ லான்ச்சிங் டேட்டும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் ப்ராப்பரா. நான் வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் என்கிட்ட இருக்கு, போட்டோ இருக்கு, இந்த பேனர் போட்டோஸ் இருக்கு. இன்வைட் பண்ணோம், வரல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆக்சுவலாக வருவாங்கன்னு நினைச்சேன், வரல. ஸோ இதுதான் சார். இதுக்கு மேல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் சார். ஆமா. அடுத்து கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பீங்களா? இல்ல சார், நான் அப்படி கிடையாது. நான் இப்போ ஃபீல் பண்றேன். ஆக்சுவலா புதுசா இருக்கவங்க கூட வச்சு பண்ணிட்டு போயிடலாம் போல இருக்கு. இவங்கள மாதிரி வச்சு பண்றதுக்கு ஏன் அப்படின்னு தான் தோணுது. அடுத்தது இயக்குனர் பேரரசு சார். அனைவருக்கும் வணக்கம். ஆலி பாடல் வெளியீட்டு விழா. நான் அந்த அழைப்புதலில் பார்த்தேன், ஆலி ஆல்பம் வெளியீட்டுக்கு கூல் சுரேஷ் வராருன்னு இருந்துச்சு. அதில் ரொம்ப கூறாப்லே. அவரு ஒரு டிஃப்ரெண்டான ஆளு கூல் சுரேஷ். இப்போ ஒரு காவல்துறை சம்மந்தமாக படம்னு வச்சுங்களேன், போலீஸ் வந்து உட்காந்துருவார். ஒரு மிலிட்ரி சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி மேனாக வந்து உட்காந்துருவார். ஒரு வீரப்பன் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன், வீரப்பனாக வந்து உட்காந்துட்டார். அப்புறம் கன்னி அப்படின்னு ஒரு படம் ஆடியோ ரிலீஸ், அப்படியே சண்முகி மாதிரி கமலாசனும் அவளுக்கு கட்டப்பு செட் ஆகலை, லேடிஸாக வந்து உட்காந்துட்டாரு. நான் நினச்சிட்டே இருந்தேன், இப்போ ஆலின்னு ஒரு படம், ஒரு பாடல் வெளியிட்டுல, ஆலினா கடல், இதுக்கு எப்படி வரப்போறாரு? ஒரு கடல் கன்னியா வரப்போறாரா? ஆனால் பார்த்தா அதுக்கும் ஒரு கட்டப்பட்டு வந்துட்டார். அந்த கடல் அலை இருக்குல்ல, அது மாதிரி பேண்ட்டை பாருங்க, அலையா அவரே கிழிச்சு விட்டுக்கால் இருக்கு. ஆமா ஆமா, அதனால அவருடைய கொள்கையில மாற்றமே இல்லை, நண்டு தான் பார்த்துங்க. பாடல் பார்த்தோம், இயக்குனர் ஈசான், ஈசன் சொல்லலாம், ஈசானிய மூளைன்னு அதுவும் ஈசன் தான் வரும். ஆமாம், வீட்டுக்கு இப்போ முக்கியமானது ஈசானிய மூளை தான். அது கரெக்டாக இருக்கணும் எப்பவுமே. அங்கேருந்து டாய்லெட் இருக்கக்கூடாது, கிணறு இருக்கக்கூடாது, சில வாஸ்துப்படி அது மாதிரி. இந்த ஈசானிய மூளை தான். இந்த ஆலி பாடலுக்கு இவர் தான் முக்கியம். அவன் சொன்ன பாடல் மனோஜ், ஆமாம், நல்ல ஒரு அந்நியமான வார்த்தைகள், ஒரு காதல் ததும்பிய வார்த்தையெல்லாம் அழகாக நிரப்பியிருந்தார். அதில் சாங் பார்க்கும்போது ஆக்சுவலி ஒரு பெண்ணை காதலிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் வர விஷயம்தான். ஆனால் பொண்டாடியை காதலிக்கிறது தான் அபூர்வம், சரிதானே? இதில் பொண்டாட்டியை காதலிச்சிருக்கார் ஹீரோ. ஆமாம், அதில் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது காதலனாக இருப்போம், ஆனால் ஒரு கணவனா ஒரு மனைவியை காதலிக்கும் போது தான் நம்ம ஒரு மனிதனாக இருப்போம். ஒன்று சொன்னார், நல்ல மனிதனாய் பிறப்பது பாக்கியம்னார். பிறப்பது பாக்கியம். நம்ம மனிதனாக வாழ்கிறோமா? மனிதனாக இருக்கிறோமா? நம்ம மனுஷன் நடந்துக்கிறோமா? எல்லாருமே மனுஷன் தான் பிறக்கிறோம். ஒன்று ஆண் குழந்தை, பெண் குழந்தை. நம்ம மனுஷனை வாழ்றாங்கிறத கேள்வி. அதனால மனுஷனா பிறக்கிறது ஆண்டும் கொடுத்த பாக்கியம். மனிதனாக வாழ்வது நமக்கு நாமே கொடுக்குற பாக்கியம். அது ஆண்டும் கொடுக்க முடியாது. அந்த சிறப்பு நம்ம தான் பண்ணிக்க முடியும். அதில் ஒரு கணவன் மனைவி ஒரு உறவு, அதில் முக்கியமாக நல்ல விஷயம் இருந்துச்சு. அண்ணே, செட் ஆயிடுச்சா? ஓகே. ஒரு மனைவி
அந்த கர்ப்ப காலத்தில் கர்ப்பமாக இருக்கும்போது அப்போ தான் கணவன் வந்து முழுசாக அவங்களை கவனிச்சுக்கணும். மற்ற நேரமாக அவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க தான் நம்மளை கவனிச்சுக்குவாங்க. ஆனால் மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஒரு கணவன் கண்ணுங்கிறத அவன் கவனிச்சுக்கணும். ஏன்னா அந்த அந்த ஜீவனை எதிர்பார்க்கும். ஒரு ஒரு காஃபி சாப்பிடுவோ, டீ சாப்பிடுவோ புருஷன் கொண்டு கொடுக்க மாட்டாரா? மற்ற காலமெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் அவங்க புருஷனோட அன்பையும் அரவணைப்பையும் எதிர்பார்ப்பாங்க. இந்த பாடலில் அது பதிவாயிருந்தீங்க சார். ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னதான் மனைவி நேசிச்சாலும் எவ்வளோதான் பண்ணாலும் சரி, அந்த பிரசவ அறைக்குள்ள அவங்களை அனுப்பிட்டு வெளியே உட்காந்துருக்க அந்த டைம் இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. வெளியே டாக்டர் என்ன சொல்ல போறாரு, என்ன ஒரு பரிதவிப்பு இருக்கும், மனசு துடிக்கும். உள்ள குழந்தை பிறக்கிறதுக்கு மனைவி துடிக்கும் துடிப்பை விட வெளியே கணவனுக்கு மனசு துடிக்கிறதுக்குல அது சரியா துடிச்சா தான் சரியான கணவன். அந்த இதை கரெக்டாக இயக்குனர் பதிவு பண்ணி இருந்தார். அந்த பதட்டம் டாக்டர் வந்து சக்சஸ் சொல்லும்போது அந்த அவரு இடையில மனைவி இடுப்புக்கிட்ட மாதிரி ஒரு சாட்டு இருந்துச்சு. ஆமாம், எங்கே எந்த மனுஷன் எந்த கணவன் ஒரு மனைவியை இடுப்புக்கில் விளையாடுறானோ அங்கே அது அந்யோன்யம். அங்கே இடுப்புகள்னாரு. டாக்டர் வந்து சக்சஸ் உடனே அவர் கண்ணத்தை கிள்றாரு. சந்தோஷத்தின் வெளிப்பாடு. அதில் எல்லா வயலுமே இந்த சாங் இன்னொன்று சொன்னார், இது வந்து அது எப்படி சாங்கா, ஒரு கமர்ஷியலாக அக்கலரப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப மென்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது சுருக்கமாக சொல்லியிருக்கலாம், பேரசங்கமாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா நம்மளாம் ஃபுல்லாக அதிரடி தான். ஆனால் நீங்கள் நினச்சது இருந்துச்சு. ஏன்னா இங்கே ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் சவுண்டு கிளாரிட்டி கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. ஏதோ மிஸ்டேக். ஓகே அண்ணே, ஓகே நீங்கள் சொன்னால் ஓகே தான். ஹலோ, இந்த ஆழி கடலளவு வெற்றி அடையணும், பெருங்கடலளவு உங்களுக்கு புகழ் வரணும், அதனுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளருக்கு வசந்த் ராமசாமி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் முதலீடு பண்ணவங்களை ஃபஸ்ட்டு நம்ம வாழ்த்திடணும், ஃபஸ்ட்டு அவங்கள மதிக்கணும். அதெல்லாம் அந்தளவுக்கு அவங்க வாழ்த்திடுங்க. இசையமைப்பாளர் ஆரியன், SSR ஆரியன், அவர் வந்து SS நடிகர், புரட்சி நடிகர் SS ராஜேந்திரன் அவர்களோட பேரன். இங்கே சினிமாவில் இப்போ என்னன்னா, நடிகரோட பையனும் நடிகர் ஆகணும், மினிஸ்டர் பையனும் நடிகரை தான் வருவாங்க, ஃபைட் மாஸ்டர் பையனும் நடிகரை தான் அறிமுகப்படுத்துவாங்க, டான்ஸ் மாஸ்டர் பையனையும் நடிகரை தான் அறிமுகப்படுத்துவாங்க. இங்கே எந்த டிக்கெட் தான் சரி, தான் பையனை மட்டும் எல்லாருமே நடிகராகவும் ஹீரோவும் அறிமுகப்படுத்துறதுல தான் இங்கே நிறைய ஆர்வம். ஏன்னா நடிகருக்குங்கிற ஒரு அந்த மாஸ், அந்த பவர், அந்த புகழ் வேறங்கிறது அவங்க கணிப்பு. இதில் பரவாயில்ல, SS ராஜேந்திரனோட பேரை வந்து நடிகருங்கிற வராமல் அவருக்கு என்ன உண்மையிலே என்ன டேலண்ட் இருக்கோ அது வெளிப்படுத்திருக்கா இல்லை மினிஸ்டர் ஆகிருக்காரு. அதில் பாராட்டணும். அந்த நடிகர் மோகத்திலிருந்து விடுபட்டு அவர் மினிஸ்டர் மாதிரி இருக்கார். அதே மாதிரி விஜய் சார், தளபதி விஜய் சாரோட பையன், அவர் இன்னைக்கு ஹீரோவானா பெரிய வரவேற்பு இருக்குது, பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அவரை ஹீரோவை அறிமுகத்திற்கு பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய பேனர்லாம் காத்திருக்கோம். ஆனால் அவருக்குள்ள ஒரு லட்சியம், நடிகருங்கிற முகம் அவருக்கு வரல. இப்போ SAC சார் வந்து இயக்குனர் பையன்தான் விஜய் சார். ஆனால் அவருக்கு டைரக்ஷன் பண்ணுங்கிற தாட்டும் இல்லை, நடிகர் ஆகுங்கிறது தாட்டும் வந்துச்சு. ஆனால் நடிகரோட பையன் அவருக்கு வந்து இயக்குனர் ஆகணும்ட்டு அஜயா சஞ்சய் அவர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டார். அதே மாதிரி SSR பேரை வந்து மியூசிக் ஆகிருக்காரு. இது ஒரு வரக்கூடிய விஷயம். நடிகர் பையன் நடிகரை தான் வரணும், டைரக்டர் பையன் டைரக்டர் தான் ஆகணும், அப்போ இது குலத்தொழில் இல்லை.
நமக்குள்ள என்ன திறமை இருக்கோ. ம் ஓகே, அவர் நடிக்கிறார் போல இருக்கு. இதில் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. சன் டிவியில் ஒரு சீரியலில் பண்ணுறாராம். அவருடைய வாழ்த்துக்கள். கதாநாயகன் நல்லா பண்ணியிருக்காரு. கதிரவன் நல்லா பேச, நல்லா ஒரு ஹீரோவுக்குள்ள அந்த எல்லா அம்சமும் அவர் பேசிட்டு இருக்கு. அதே மாதிரி நாயகியை நடித்த நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அந்யோன்யம் வந்து நல்லா தெரியுது. இல்லை எப்பவுமே சில படங்களில் நெருக்கமாக நாங்கள் நடிக்க வைப்போம், ஆனால் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த அந்யோன்யம் அவங்க உணர மாட்டாங்க. சில ஆர்டிஸ்ட் தான் பார்க்கும்போது நமக்கு அந்யோன்யம் அதில் தெரியும், ஆனால் 2 பேரும் அந்யோன்யம் தெரியுது. அது நீங்கள் வேலை வாங்கியிருக்கீங்களா இல்லை அவங்க நடிப்பு திறமையாங்கிறது வேறு விஷயம், ஆனால் அந்யோன்யம் தெரியுது. இங்கே தான் தெரிஞ்சு கதாநாயகனும் இல்லை கதாநாயகியும் இல்லைன்ட்டு. எனக்கு சக்தி சரவணன் பேர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த லிஸ்டாக கேட்டார். நான் 2 முறை தவிர்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய இந்த பெப்சி மீட்டிங், இயக்குனர் சங்க மீட்டிங் ஒரே இதாக போயிருக்கு. எப்போ என்ன எங்கே கூப்பிடான்னு தெரியாமல் இருந்தது. நான் வேணான்னு இல்லை விட்டுருங்க சரவணன், பிஸியாக இருக்கேன். விஷயம் இல்லை, எப்போ எனக்கு எந்த ஒர்க் வரும்னு தெரியாமல் போச்சு. அப்புறம் சொன்னார், இல்லை சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார். நாப்பில் அப்போ சொன்னார், சார் கதாநாயகனும் வரல கதாநாயகியும் வரல சார், நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க சார் அப்படின்னா. எனக்கு அப்போயே ஒரு ஃபீல் ஆச்சு, என்னடா ஒரு ஆல்பம் அதில் ஒரு கதாநாயகன் கதை நடித்தவங்க ஏன் வர மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது. சரி, இந்த மணி நேரத்தில் நம்ம போகணும் அப்படின்னு தான் ஆக்சுவலாக 10ஆம் தேதி சொன்னேன். நான் சொன்ன மாதிரி 10ஆம் தேதி சொன்னால் திரும்பி வேறு வேலையில் வந்துடுச்சு. அப்புறம் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணேன், தவறுக்கு என்னால் முடியல, கொஞ்சம் பார்த்துங்க சக்தி சரவணன்ட்டேன். ஓகே சார். அப்புறம் தான் 10ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி அவர் மாற்றி வச்சார். சக்தி சரவணன் நன்றி. ஆமாம், உங்களால் சாரியும் கேட்டுக்கிறேன், என்னால் கொஞ்சம் டேட்டு மாறி போச்சு. சினிமாங்கிறது கூட்டு முயற்சி. சினிமாங்கிறது எதுவுமே இப்போ ஆல்பமாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் ஒரு கூட்டு முயற்சி. இதில் 1000 கருத்துப்படம் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் 1000 இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் ரிலீஸ் டயத்தில் எல்லாரும் ஒத்துழைப்பு இருக்கணும். நீங்கள் அங்கே வந்து சினிமாவை பாருங்கள், ஒரு படைப்பாக பாருங்கள். அங்கே டேரக்டர் மேலே மனஸ்தாபம், ப்ரொடியூசர் மனஸ்தாபங்கிறது அது தனிப்பட்ட விஷயங்கள். சினிமாவுக்கு நடிக்க வந்துட்டாலோ, டைரக்ஷன் பண்ண வந்துட்டாலோ, தயாரிக்க வந்துட்டாலோ, எந்த துறைக்கு வந்தாலும் சரி, ஷூட்டிங் எப்போ மற்ற நேரத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம், பேசி தீர்த்துக்கலாம். ஒரு படைப்பு வெளிவரும்போது அது நம்ம எல்லாரும் இங்கே ஒற்றுமை இருக்கணும். இங்கே ஒற்றுமை இல்லைன்னா நான் சொன்ன இது சினிமா பண்ணுற துரோகம், படைப்பு பண்ணுற துரோகம். அது இந்த ஒரு மாதிரி இறுதி திருப்பி எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு? இங்கே இந்த ஆல்பம் மட்டும் இல்லை, சினிமாவிலே அப்படிதான் இருக்கு. நாங்களாம் போய் உட்காருவோம், கதாநாயகி வரலம்பாங்க, ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. கதாநாயகன் வரல, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. மியூசிக்கிட்ட வராமல் இருப்பார் சில இதில், என்னன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த நேரத்தில் பிரச்சனை தூக்கி போட்டுருணும். அவன் தான் உண்மையான கலைஞன், அவன் தான் உண்மையான சினிமாக்காரன், அவங்க சினிமாவை நேசிக்கிறவங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனை உங்கள் சண்டையில் இந்த நேரத்தில் வச்சுட்டிங்கன்னா அப்படி நடிக்க வரீங்க, சினிமாவுக்கு ஏன் வரீங்க? சம்பளம் வாங்குற மட்டும் தான் உங்கள் பிரச்சனையா? இல்லை வேற சில குறைகள் இருக்கும், அது தான் உங்கள் பிரச்சனையா? அதெல்லாம் முன்னாடி தீர்த்துக்கணும். இது பாருங்க, எவ்வளோ ஒரு ஒரு இயக்குனர் ஈசான் அவர்கள், அவர் ஒரு படைப்பு படைச்சிருக்கிறாரு. இயக்குனர், பாடலாசிரியர், கதாநாயகன், கதாநாயகி, மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் உள்ள உட்காந்தானே சந்தோஷம். அப்போ தானே அவங்க ப்ரொடியூசரும் சந்தோஷம், டைரக்டரும் சந்தோஷம். அவங்க இவங்க விளையான்னு உட்காரும்போது மிகப்பெரிய ஒரு படைப்பு எவ்வளவு நிறைவாக இருந்தாலும் இது ஒரு குறை தானே. நம்ம ரோட்டில் இன்னைக்கு சினிமா துறையோ இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை வேற இருக்கு. அதுக்கே நிறைய போராட்டம் இருக்கு. நாங்கள் இங்கே வந்தா ஒரு சின்ன ஒரு ஆர்வம், இதுக்குள்ள ஒரு இவ்வளவு விஷயங்கும் போது அங்கே நாங்கள் கடல்ல நீந்திட்டு போராட்டு வரோம். இங்கே வந்தா குளத்துக்குள்ள சண்டை, மனசு கஷ்டமா இருக்கு. சினிமா நேசிக்கிறவங்க வாங்க, சினிமாவை லவ் பண்றவங்க வாங்க, சினிமாவில் அக்கறை உண்டு உங்களை வளர்த்துக்கணும்னா இந்த பிரச்சனை தூக்கி போட்டு நேசிங்க. முதல்ல பிரச்சனைகள் வந்து இந்த ரிலீஸ் டயத்தில் யாருமே கட்டாதீங்க. சினிமாவாக இருக்கட்டும், படைப்பாக இருக்கட்டும், ரிலீஸ் டயத்தை
இயக்குனராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் சொல்கிறேன், அது ஒத்துழைக்கணும். அதனால தான் இன்னைக்கு ஆளுக்கு சுயநலம், ஒவ்வொருத்தருக்கும் சுயநலம். தான் வரைக்கும் சம்பளம் வந்தால் போதும், தான் வரைக்கும் நிறைவடைஞ்சா போதும், நம்ம வரைக்கும் எல்லாம் செட்டில் ஆகிட்டா போதும். யார் எக்கடு கட்டான பிடிச்சி ரெக்கார்டு கட்டானா டைரக்டர் நினைக்கிறது, டைரக்டர் எக்கடு கட்டானா பிடிச்சி நினைக்கிறது. ஒரு குடும்பங்க அது, ஒரு குடும்பம். ஒரு படம்னா இப்போ தனிப்பட்ட எப்படி இருக்கும், இதில் கேமராமேன் இருக்கா, மினிஸ்டர் இருக்காப்புல, எடிட்டர் இருக்காரு, நடிகர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு, எத்தனை விஷயம் ஒன்று பண்றோம். 4 பேரை 3 பேரை காணோம். இது எங்கே போய் நம்ம குறை சொல்றது? இங்க வந்து பார்த்தா உண்மையிலேயே இப்ப நாங்க வந்து சிறப்பு விருந்தினர்கள். வாழ்த்த வந்து எங்களுக்கே எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தா, ஒரு படைப்பை படிச்ச இயக்குனருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது முதலீடு பண்ண ப்ரொடியூசருக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். நீங்க இங்க இவ்வளவு ஒரு குறைய வச்சுட்டு வேற எங்கேயும் சாதிக்க போறிய? சினிமாவில் மட்டும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே, நீங்க ஒரு இடத்த தப்பு பண்ணா அது வந்து இங்க மட்டும்தான் திரும்பி நினைக்காதீங்க. இது அப்படியே காட்டு தீ மாதிரி பரவும். ஒவ்வொரு கேரக்டரும் காட்டு தீ மாதிரி வெளியே பரவ ஆரம்பிச்சிடும். உங்க ஃபியூச்சர் பாதிச்சிடும். ஈசான் மட்டும் தெரியும், மனோஜ் மட்டும்தான் தெரியும், பிடிச்ச வசந்த் ராமசாமி மட்டும்தான் தெரியும். இல்லை, இண்டஸ்ட்ரிக்கு தெரியும் நாளைக்கு. ஆனால் இந்த மாதிரி விஷயம் தவிர்த்துட்டு எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம், ஒன்னா இருப்போம், சினிமாவை நேசிப்போம், சினிமாவை தாங்குவோம், சினிமாவை வாழ வைப்போம். சினிமாவை வாழ வச்சு அதில் நம்ம வாழணும். நம்ம வாழ்றக்க சினிமா அழிக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். இந்த விஷயம் இந்த சமயத்தில் ஒரு சின்ன இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஸோ நீங்கள் பேசினது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசினது. இந்த பாட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கமிட் பண்ணதுலேருந்து முடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகுற வரைக்கும் சார், இந்த ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் நானாக இருக்கட்டும், என்னோட மற்ற டீமாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையும் மனஸ்தாபமும் பேமெண்ட் இஷ்யூஸோ எதுவோ A to Z ஒன்று கூட கிடையாது சார். ஸ்டார்டிங் சாங் ஷூட் வந்ததுலேருந்து வந்து முடிச்சதுக்கு அப்புறமா வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு இஷ்யூஸ் கிடையாது. எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, பாட்டு ரிலீஸ் ஆகும்போது சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஹீரோயினை. நீங்கள் நல்லா லான்ச்சுக்கு அவங்க வரலன்றது கூட நான் பெருசாக எடுக்கல சார். ஏன்னா ஷூட்டிங்கில் இருப்பாங்கன்ற ஒரு விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. யூஸ்வலாக அது நடிகர்கள் சொல்கிறது தானே. நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில் பேஜஸில் போடுங்கன்னு சொல்லி தான் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம், நானும் தயாரிப்பாளரும். அதுவே பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. பல லட்சம் அந்த பாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ட்ரோன் வேக்கம் யூஸ் பண்ணியிருக்கோம். மினி கூப்பரோட ரெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. 2 நாள் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் செட்டிநாடு ஃபார்ம் ஹவுஸில். எவ்வளோ பொருட் செலவு எல்லாமே. இது எதுவுமே நாங்கள் கேட்கல சார். ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் சோஷியல் மீடியாவில் போடுங்க, அவ்வளோதான் கேட்டோம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அது காரணமே தெரியல சார். அதுதான் எங்க குழப்பமே. ஏன் பண்ணல? எனக்கு அந்த பாட்டு பிடிக்கலங்க நீங்க ஓப்பனா சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல, அது சொல்லிடுங்க. எனக்கு பாட்டு நல்லா இல்லை நீங்க சொன்னாலும் பரவாயில்ல. ஏன் போடலன்னு நாங்க கேள்வி கேட்டதுக்கு பதில் கிடையாது சார். அப்படியே லைக் அது அவ்வளவுதான். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, நான் சினிமாவும் சேர்த்து சொல்றேன். இப்போ ஆர்டிஸ்டை கமிட் பண்றோம், அக்ரிமெண்ட் போடுறோம். அதில் போடும்போது என்னன்னா, இப்போ இருக்குது டப்பிங்க்கு முன்னாடி டோட்டல் அமௌண்ட் செட்டில் பண்ணா தான் டப்பிங் பேச வருவாங்க நடிகர்கள் சொல்கிறேன். நீங்கள் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணால் டப்பிங் பேச வர மாட்டாங்க. அப்போ டப்பிங்க்கு முன்னாடியே நடிகர்களுக்கு பல சம்பளம் செட்டில் ஆயிடுது. அவங்க அதோட அவங்களுக்கு வேறு டென்ஷன் எதுவுமே இல்லை. இனிமேல் அக்ரிமெண்ட் போடும்போது டப்பிங் முன்னாடி 90% வச்சுக்கலாம், 90% செட்டில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மிச்சம் 10% தருவோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுங்க. தயாரிப்பாளர் சொல்கிறேன், நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா எல்லா ஹீரோயினும் எல்லா ஹீரோவும் வந்து ஆவாங்க. இல்லைன்னா 10% உங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஹீரோயினுக்கு 10 லட்சம்னா 1 லட்சம் ஃபேன்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தால் தான் வரும்னா நீங்கள் கூப்பிட தேவையில்லை, அவங்களும் வந்துடுவாங்க. இது நீங்கள் தயாரிப்பாளர்கள் வந்து, ஏன்னா எல்லா இசை வெளியீட்டு விழாவிலையும் இது ஒரு புலம்பல் இருக்கு. ப்ரொடியூசர்கள் கடைசி ஹீரோ வரல சார், ஹீரோயின் வரல சார், அவங்க பிளே டிக்கெட் கேட்குறாங்க, இங்கே இந்த ஹோட்டல் ரூம் போட சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வருது. அதுக்கு இது நீங்கள் 10% பிடிச்சி வச்சுட்டு ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக
இந்த பிரச்சனை கொஞ்சம் தீரும். இல்ல, நாயகன் வாங்க. நான் ஆங்கராயிறேன். ஆலி ஆல்பத்தின் இசையமைப்பாளர் SSR ஆரியன் அவர்கள் இப்பொழுது உங்களிடம் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சாரி இவ்வளோ லேட்டாக வந்ததுக்கு. நான் கரெக்டாக இன்னொரு ஷூட்டில் மாட்டிக்கிட்டேன். பட் இருந்தாலும் ஈஷான் இப்போ சொல்லிட்டாரு. நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய டேட் சேஞ்சஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக எப்படியாவது ட்ரை பண்ணி வந்துருங்கன்னு சொல்லிட்டு, ஸோ என்னோடய ஒய்ஃப் அவங்களையும் ரெடியாக இருக்க சொல்லிட்டு, அவங்க தான் இந்த சாங்கில் வந்து ஃபீமேல் வாய்ஸ் பாடியிருக்காங்க. ஸோ அவங்களையும் வீட்டில் போய் கூட்டிகிட்டு ஸோ வரணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். இந்த சாங் ரொம்ப நாள் ட்ரீம் எங்களுக்கு. ஸோ இந்த சாங் எப்படின்னா, ஃபார்ம் ஆகும்போது நாங்கள் 2 பேரும் கோ ஒர்க்கர்ஸாக தான் இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஸோ இந்த சாங்கில் வர சீக்வன்சஸ் மாதிரி எங்களுக்குள்ளே லவ் டெவலப் ஆகி எங்களுக்குள்ளே வந்து அந்த மியூசிக் வீடியோவில் வர மாதிரி இப்போ ஒரு குட்டி குழந்தையும் இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த சாங் ரிலீஸ் ஆகணும்னு இருந்திருக்கு. இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ். அண்ட் தேங்க்யூ ஜெயண்ட் மியூசிக் அண்ட் தேங்க்யூ ஈஷான் ப்ரோ ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி மியூசிக் வீடியோனா எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு நான் பாடினது. அதுவும் ஐம் வெரி வெரி ஹாப்பி. என்னோட ஹஸ்பண்டோட கம்போசிஷன்லேயே பாடினது. அப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். பட் இப்போ ரிலீஸ் ஆகும்போது என்னோட ஹஸ்பண்டோட மியூசிக்கில் பாடினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஈஷான் ப்ரோ, இந்த வாய்ப்புக்கு தேங்க்ஸ் அலாட். ஆமாம், 2 நாளைக்கு முன்னாடி ஐசரி கணேசர் அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நிறையா சினிமா பிரபலங்கள் வந்திருந்தாங்க, அரசியல் தலைவர்கள் வந்திருந்தாங்க, தொழிலதிபர்கள் வந்திருந்தாங்க, பொதுமக்கள், இப்படி எல்லாரும் பல பேர் வந்திருந்தாங்க. அப்போது ஜெயம் ரவி அவர்களும் வந்திருந்தாங்க, அவங்க கெனிஷா கூட அவங்க வந்திருந்தாங்க. அப்போது ஜெயம் ரவி வந்து என்னை பார்த்து கேட்டார், என்ன கூலு, நல்லா இருக்கியா, ஆள் நல்லா ஸ்மார்ட் ஆகிட்டியாப்பா, உடம்புலாம் குறைச்சிட்ட, காஸ்டியூம்லாம் சூப்பராக இருக்குது, ஹீரோவாக நடிக்கிற போல், எல்லாம் வீடியோ எல்லாம் பார்த்தேன், ஆல் த பெஸ்ட், சாப்பிட்டாச்சா அப்படின்னாரு. இப்போ தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா, போய் சாப்பிடு, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார். இது வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ எல்லா இடத்துலையும் வந்துச்சு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று இரவு என் தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், நேற்று இரவு எனக்கு ஒரு 11:30 மணி இருக்கு. அப்போ எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு, பெங்களூர்லேருந்து ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. அவங்க ஃபோன் அடித்து, என்னங்க நீங்கள் என்ன ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவர் எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், ஏம்மா என்னம்மா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைம்மா, நான் கல்யாணத்துக்கு போனேன், அவர் எனக்கு தெரியும், அதனால் அவர் என்கிட்ட பேசினார். இல்லை எனக்கு ஜெயம் ரவி ஃபோன் நம்பர் கொடுங்க, இல்லைன்னா அவங்க மனைவி ஆர்த்தியோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னோட நம்பர் எல்லா இடத்துலையும் சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால அவங்க ஃபோன் பண்ணி கண்ணாப்பின்னா என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அது அவங்க புருஷ முண்டாட்டியோட விஷயம், அது ஆர்த்தி அவர்களுக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் நடந்த விஷயம், அது அவங்க அப்பா அம்மா கூட தலையிட முடியாது, ஏன்னா புருஷ முண்டாட்டிக்குள்ளே 1000 இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம வெளிப்படையாக என்ன நடந்துச்சுன்னு நம்மளே காதும் வச்ச மாதிரி பேச முடியாது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட இதை பற்றி பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். அப்போது அவங்க மறுபடியும் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. நான் இப்போ அதை கூட காட்டலாம், பட் நாகரிகம் கருதி அதை காட்டலது. ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குங்க, புரியுதுங்களா? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே தான் மெய். நம்ம ஏதோ சினிமாக்காரங்கன்றதுனால வெளியில் சோசியல் மீடியாவில் பளிச்சுன்னு தெரியுது, அதை வச்சு நம்மளே ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லையா? அவங்க ஜெயம் ரவி அவர்கள் கூட வந்தவங்க, அவங்க கெனிஷா அவர்கள் ஃப்ரெண்டா இல்லை இப்போ எதுக்கு வந்தாங்கன்றது நமக்கும் தெரியாது. இப்போ என் கூட 4-5 தம்பிங்க வந்திருக்காங்க, எனக்கும் அவனுக்கும் இப்போ வேதனா உறவு இருக்குன்னு ஆயிருமா? இல்லை, அது நம்ம தப்பாக பேசிட முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். இதுக்காக நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் என்ன நடந்தது என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் தான் இருக்கும். அது ஜெயம் ரவியாக இருந்தாலும் சரி, ராதா ரவியாக இருந்தாலும் சரி, நிலகல் ரவியாக இருந்தாலும் சரி, ஆளுநர் RN ரவி அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா குடும்பத்திலும் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். ஏங்க நான் பல பிரச்சனைகளை பார்த்தாச்சுங்க, ஜெயிலுக்கு மட்டும்தான் போல, அதையும் கூட நீங்கள் போக வச்சிருவீங்க போலையா?
அதனால தயவு செய்து அவர்கள் குடும்ப பிரச்சனை இது அது கோர்ட்டில் இருக்குது, அது அவங்களே பார்த்துக்க போகிறாங்க. அந்த எனக்கு ஃபோன் பண்ண அந்த தாய்க்குளம் அவர்களுக்கு நான் வந்து உங்களை மண்டிட்டு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, அந்த பிரச்சனையை தயவு செஞ்சு என்னை கோர்த்து விட்டுறாதீங்க, சரிங்களா? ஐஸ்வரி கணேசர் ஒரு நல்ல எண்ணத்தில் என்னை கூப்பிட்டாரு, நான் அந்த கல்யாணத்துக்கு போனேன். அது ஒரு குற்றமா? கமெண்ட்ல அதே மாதிரி எல்லாரும் என்ன போட்டு தீட்டி வச்சிருங்க. அவங்க குடும்பத்தில், ஜெயம் ரவி குடும்பத்தில் ஆர்த்தி அவர்களுக்கும் கெனிஷா அவர்களுக்கும் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? வெளியில வந்து ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க, வீடியோவில் வந்தாங்க, அவ்வளோதான் நடந்தது. என்னன்றது தெரியல. இது வந்து ஜெயம் ரவி அவர்கள் மேலே தவறு இருக்கா, இல்லை ஆர்த்தி மேடம் மேலே தவறு இருக்கா, யார் மேலே தவறு இருக்கு என்னன்றது இல்லை. யார் மேலே தவறு இருந்தாலும் என்னுடைய கருத்து, நான் வந்து குடும்பஸ்தன், அதனால சொல்கிறேன், எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கு தான் செய்யும். விட்டு கொடுத்து இது கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டிய தேவையில்லை. நீங்களே ஒரு சுமூகமாக அதை பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இப்போ கூட நான் ஒரு சினிமாக்காரனாக சொல்ல, ஒரு ரசிகனாக சொல்கிறேன், ஒரு பொதுவான ஒரு மனிதனாக இருந்து சொல்கிறேன். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குங்க. தயவு செஞ்சு சினிமாக்காரங்க பிரச்சனையை மட்டும் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டு இந்த மாதிரி முதல்ல எனக்கு அந்த மாதிரி விஷயமா ஃபோன் பண்ணாதீங்க, சரிங்களா? கூல் சுரேஷ் எப்பவுமே ஜாலியாக பேசுகிறாள், இருக்கிற இடத்துல சந்தோஷமாக வச்சுக்கிறாள், சரிங்களா? என்னை வந்து அந்த திருமணத்திற்கு அழைத்த ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓகே, இயக்குனர் பேரரசு அவர்கள் டைரக்டர் ஈசான் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்.